என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீங்கள் வந்து இதை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்ட காவேரி வந்து ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க, வந்து அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலங்க. சரி அப்போ எதுக்காக நீங்கள் ஒத்துக்குனீங்க, மேரேஜ் பண்ணிக்கிற ஆசை இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா என்கிட்ட, இப்போ என்னென்னா இப்படி பண்ணுறீங்களே, உங்கள் ஒய்ஃபையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதா இருந்தால் எதுக்காக என்கிட்ட சொன்னீங்க நான் மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ நாளாக நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எண்ணமே எனக்கு கிடையாது. 5 வருஷமாக என் ஒய்ஃபை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்டோன்னு தான் அப்படி சொன்னேன், அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீங்கள் தான் காரணம். நானா அப்படின்னோடனே ஆமாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணத்தில் தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன், உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும்னு நான் நினச்சேன் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அந்த எண்ணம் இல்லைங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அந்த விஷயம் நீங்கள் எனக்கு பொண்ணு பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் நான் வந்து இந்த பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வேணான்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க எண்ணம் கூட கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேட்ரிமோனியில் வர பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு யாராவது நீங்கள் பார்த்து யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கங்க, அவங்ககிட்ட பழகுங்க, அப்புறம் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சது தானே கல்யாணம் நடக்க போகுது, அப்போ குழந்தையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம அம்முக்கும் அம்மா கிடைப்பா இல்லை அப்படின்னோடனே உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி மிஸ், ஆனால் உங்கள் அட்வைஸ் எனக்கு தேவை கிடையாது. 5 வருஷமாக நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினச்சதுக்கு காரணம் என் ஒய்ஃப் தான், ஆனால் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் நினச்சது காரணம் நீங்கள் தான். உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், வேறு ஒரு பொண்ணை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. என் ஒய்ஃப்க்கு அப்புறம் என் மனசில் வந்து நான் உங்களை தான் நினச்சேன், நான் ஒன்று உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி இல்லையா எனக்கு கல்யாணமே தேவையில்லை மிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை அந்த எண்ணத்தோடு நான் உங்களை பழகினதே கிடையாது, நீங்கள் அப்போது இந்த மாதிரி எண்ணத்தோடு தான் என்கிட்ட பழகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மிஸ் அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க, நான் அப்படிலாம் எந்த எண்ணத்தோடும் உங்கள் கூட பழகலை, நீங்கள் குழந்தைகிட்ட காட்டின பாசமும் அக்கறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் பழகிறதுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருந்தீங்க, அதனால தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நான் ஆசைப்பட்டது சொல்லக்கூடாதா என்ன, இங்கே பாருங்கள் இப்போவும் நான் உங்களுக்கு வற்புறுத்தலை, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கங்க, அப்படி இல்லைன்னா வேணாம்னு சொல்லிட்டு போயிடுங்க, அதை விட்டுட்டு என்ன வேறு ஒரு பொண்ணு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள், அது ரொம்ப பெரிய தப்புங்க, அதுக்கு நான் எக்காரணம் கூட ஒத்துக்கவே மாட்டேன், அந்த மேட்ரிமோனியை நீங்களே டெலிட் பண்ணிங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்றாங்க. சார் நான் டெலிட் பண்ண முடியாது சார், இங்கே பாருங்கள் நான் எக்காரணம் கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அம்முக்கு ஒரு அம்மாவை கொண்டு வரதை விட்டுட்டு ஏன் சார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மா பாவம்னு உங்களுக்கு யோசிக்கவே மாட்டிங்களா, என்ன சார் நீங்கள் சுயநலமாகவே யோசிக்கிறீங்க, நான் எங்கே சுயநலமாக யோசிக்கிறேங்க, நீங்கள் தாங்க சுயநலமாக யோசிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஒரு கல்யாணம் ஆனவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்போ வேறு ஒரு பொண்ணு மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பா, அப்போ அவளுக்கும் அந்த எண்ணம் இருக்கும்ல, அப்போ எப்படி என் குழந்தைய அவள் ஏற்றுப்பா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து கையை பிடிக்கிறாரு, அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாரு. ஒரு நிமிஷம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க, நீங்கள் கேட்குற கேள்வி எதுவுமே சரியில்லைங்க, நான் எப்படி பதில் சொல்ல முடியும், நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் போகணும் மிஸ் அப்படி சொன்னோன்னே என்ன பதில் சொல்கிறீங்க, நீங்கள் அதை டெலீட் பண்ணுங்கள், அதுதான் என்னோட பதில், அப்படி இல்லை கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, நான் கல்யாணத்தை உங்களை சம்மதிக்க சொல்லலைங்க, டெலீட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன், இந்த விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னேன், எனக்கு வேறு ஒரு பொண்ணு தேவையே கிடையாதுன்னு தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ப்ளீஸ் மிஸ் சொன்னால் கேளுங்க, என் மனசை கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே காவேரி ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல, என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க, என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, அப்புறம் எப்படிங்க நான் வேறு ஒரு பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னோன்னா அப்படியே உருகி போகிறாங்க காவேரி. இந்த ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சொல்லுங்கள் மிஸ், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் உங்கள் முடிவை அப்படின்னோடனே காவேரி வந்து யோசிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க.